श्रीरङ्गमङ्गलमणिं करुणानिवासं श्रीवेङ्कटाद्रिशिखरालयकालमेघं श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातं श्रीशं नमामि सरसा यदुशैलदीपं. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்ய தேச வைபவங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்முடைய கணக்கு பிரகாரம் 86வது திவ்ய தேசம் பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கல்வனூர், திருக்கல்வனூர் என்று மிக அழகாக அழைக்கப்படக்கூடிய திவ்ய தேசம். இது பெரிய காஞ்சிபுரத்திலேயே இருக்கக்கூடியது ஒன்று. அஞ்சிலை வள்ளித்தாயார் உடனுரை ஸ்ரீ ஆதி வராக பெருமாள் திருவடிகளே சரணம் என்று அழகாக சொல்லக்கூடியதான ஆதிவராக பெருமாள் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம். இது காமாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ளேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த திவ்யதேசம் வலப்புற மூலையில் இருக்குது அப்படின்னு சாதிக்கிறார். ஆதிவராக பெருமாள், அஞ்சிலை வள்ளி நாச்சியார், அபய நாச்சியார் என்று தாயாருடைய திருநாமம். தீர்த்தம் நித்திய புஷ்கரணி, விமானம் வாமன விமானம். அஸ்வத்த நாராயண முனிவருக்கும் பார்வதிக்கும் திருமகளுக்கும் காட்சி கொடுத்த பிரத்யக்ஷமான திவ்யதேசம். திருமங்கையாழ்வாரால் ஒரே ஒரு வார்த்தையால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது திவ்யதேசம். இங்கே நம்ம ஆகமம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றும் பாஞ்சராத்திர ஆகமமா இல்லை வைகானச ஆகமமா அப்படின்னு. இது 2 ஆகமத்திற்குள்ளேயும் வராததொன்று. காமாட்சி அம்மன் சந்நிதிக்குள்ளே இருக்கக்கூடியதுனால சிவாச்சாரியார்களால் பூஜிக்கப்படக்கூடிய அவர்களால் எந்த ஆகமம் வழிபாடு நடைபெறுகிறதோ அந்த ஆகமத்தில் வழிபாடு செய்யப்படக்கூடியதொரு திவ்யதேசம். இது பல விஷயங்களை நமக்கு சொல்கிறது இந்த திவ்யதேசம். அதை பார்க்கலாம். இந்த திவ்யதேசத்தினுடைய கதையே விசேஷமான ஒரு கதை. அதாவது பார்வதியும் பரமசிவனும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கதை. திருமங்கையாழ்வார் காருவானத்துள்ளாய் அப்படின்னு ஒரு வார்த்தை, அடுத்தது கல்வா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையால் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். எம்பெருமானுடைய திருமேனி அளப்பரியது, அளப்பரிய திருமேனி, அளவிட முடியாதது, பிறக்கு உரிய பொருளை அபகரித்தல் என்ற பொருள் கொண்டதுதானே கல்வா அப்படிங்கிறது. இந்த திவ்யதேசத்தினுடைய தியான ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீமத் சோரபுரே பிரசித்த விபவ குரோட்டாகிருதிர் நாயிகா சௌமியாக ரச்சிரலேதி வாமன ஈதி கியாதே விமான உத்தமே திஷ்டன் நித்ய சரோவரஸ்ய சதடே பிரத்யங்முக சர்வதா அஸ்வத்தோபதி விஷ்ணு நாமகமுனேக பிரத்யக்ஷபூதோ ஹரிஹி அப்படிங்கிறது. அதாவது இந்த இடத்துக்கு என்ன பேருன்னா சோரபுரம் என்று அதிகாலத்தில் வழங்கக்கூடிய ஒரு இடமா. பெருமாள் எழுந்தருளினத்தினால கல்வனாக காட்சி அளித்ததுனால இந்த இடம் திருக்கல்வனூர் என்று வழங்கக்கூடிய இந்த விதேசத்திலே பெருமாள் ஆதிவராகனாகவும் ஆதிவராக பெருமாள் என்ற திருப்பெயருடனும் அம்சிலை வள்ளி நாச்சியார், அஞ்சிலை வள்ளி நாச்சியார், அம்சிலை வள்ளி நாச்சியார் அவர் நாச்சியாருடன் வாமன விமான நிழலில் நித்திய புஷ்கரணி நதி கரையில் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அஸ்வத்த நாராயண முனிவருக்கு நேரிலே காட்சி கொடுத்தருடைய நிலையில் விளங்கக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கிறது திவ்யதேசத்தினுடைய வாழ்த்து பாடலுடைய தியான ஸ்லோகத்தினுடைய விளக்கம். சரி, 2 விஷயங்கள்னு சொன்னோம். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தையால் தான் மங்களாசாசனம் பண்ணுறார் கல்வா அப்படின்னு. இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சில விஷயங்கள் நதி மூலம் ரிஷி மூலம் கேட்கக்கூடாது அப்படின்வா. ஏன் அப்படின்னா, அதை கண்டறிவதற்குரிய ஞானம் வலிமை நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியாது. இது ஃபஸ்ட்டு. 2வது, தேவையில்லை, ஏதோ பெரியவா சொன்னால் செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு. முதல்ல இது வேணால் நான் விட்டுறலாம். ஏன்னா சரி, ஓகே, நம்மகிட்ட வலிமை இருக்காது, ஞானம் இருக்காது. ஆனால் பெரியவா சொன்னால் அதன்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த பெரியவா ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லிருப்பா இல்லையா, அந்த அர்த்தமாவது தெரிஞ்சுக்கலாமே.
அதில் தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லையே. அதை கேட்டுத்தானே தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்டாலே என்ன சொல்லிடுவா, அதிக பிரசங்கின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். நீங்கள் கேட்கலை அப்படின்னா, கேள்வி ஏதும் வரவில்லை என்றால் நம்மளுக்கு பதில் கரெக்டாக கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. இங்கே மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கல்வா. அந்த கல்வாங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஏன்னா கல்வனேன்னு கிருஷ்ணனையே கூட்டிருக்கும். அவனும் கல்வன் தான், பெருமாளே கல்வன் என்று அழைக்கக்கூடக்கூடியவன். ஆனால் அந்த கல்வான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். எதனாலன்னா, அந்த மங்களாசாசனம் பண்ணுற மற்ற அர்த்த விசேஷங்களோடும் அர்த்த க்ஷேத்திரங்களை மங்களாசாசனம் பண்ணுறபோடு இந்த வார்த்தையை சொல்லிட்டார். அதனால் 108 திருப்பதிகளிலே இது சேர்ந்ததா? ஆமாம், சேர்ந்ததுன்னு பெரியவா சொல்லிட்டா நாம் எடுத்துப்போம். சரி, ஓகே. இது அப்போ ஏதாவது ஒரு ஆகமத்தில் வரணும் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதற்கோ யானை துரத்தினாலும் மழை பெய்தாலும் நாம் எங்கேயோ ஒதுங்கக்கூடாது. இப்போ இந்த திவ்யதேச பெருமாளை போய் பார்க்கணுன்னா எங்கே ஒதுங்கிறது? இதை கேள்வி கேட்டால் அடிக்கவே வந்துடுவா. மூன்றாவது, இங்கே இருக்கக்கூடியது இந்த ஆகமம் வைகானச ஆகமத்திலையும் வராது, பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் வராது. இல்லை மலைநாட்டு திவ்யதேசங்கள் அப்படின்னா அவர்களுடைய ஆகமம்னு ஒன்று இருக்குது, அதுவும் வைணவ ஆகமத்தில் வரக்கூடியது தான். அதுலேயும் இது வராது. ஆனால் இது எதில் வரும் அப்படின்னா, காமாட்சி அம்மனை எப்படி வழி வழியாக எந்த ஆகமத்தின் வழியாக அனுசரிச்சுட்டு வராளோ அந்த ஆகமும் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து நான் உங்கள்கிட்டே விட்டுறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க மற்றது. இப்போ நம்ம கதைக்கு வரலாம். கல்வா அப்படின்னு பெருமாள் அழைக்கப்படுகிறார். ஏன் அழைக்கப்படுகிறார்னா, இந்த சொக்கட்டான் விளையாடுறது, தாயக்கட்டம் விளையாடுறது தான் சுவாமி, அதை தான் சொக்கட்டான்னு சொல்லுவார். சோகாமல், அதாவது சொக்கி போகாமல் இருப்பதற்காக நான் விளையாடக்கூடிய ஆட்டத்திற்கு பேர் தான் சொக்கட்டான். இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் விளையாடக்கூடியது, தூக்கம் வராமல் இருப்பதற்காக விளையாடக்கூடியது, மற்றவர்களை அசர வைப்பதற்காக விளையாடக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அதனால தான் சொக்கட்டான் என்று பெயர் வந்தது. இது 3 இடத்துல நம்ம பார்க்குறோம். பேக்கிலேருந்து வந்தோம்னா மகாபாரதத்தில் அதனால தான் ஒரு பெரிய போரே நிகழ்ந்தது. அவர்கள் காட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இந்த சொக்கட்டான் விளையாடுனால தான். அது முதல் பேக்லேருந்து வந்தோம்னா. அதற்கு முன்னாடி ஹரிச்சந்திர புராணம், ஏன்னா இது மகாபாரதத்திலே பாகவதத்திலே வருது, மகாபாரதத்திலே வருது. இந்த ஹரிச்சந்திர புராணம், அதற்கு முன்னாடி ஹரிச்சந்திரன் இக்ஷ்வாகு குலத்தில் இருந்தவன். அவன் சொக்கட்டான் விளையாடு தான் நாட்டை இழந்தான், கலிபுருஷனிடம் நாட்டை இழந்தான். அதனால் அது சொக்கட்டான் விளையாடினது. இதற்கு இன்னொன்று நளன் சொக்கட்டான் விளையாடினதாக சொல்லுவார்கள், அதுவும் உண்டு. இதை தவிர ஆரம்பம் எங்கடான்னு பார்த்தா ஒரு பொழுது போகலையா யாருக்கு, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும். அவள் சொக்கட்டான் விளையாடின்னு இருக்காளா? ஏன் சுவாமி சொக்கட்டான் விளையாடுறா? ஏதாவது ஒரு ரீசன் வேணும் இல்லையா, அதற்காக விளையாடுறா. ஏன்னா மற்ற இங்கே ஒரு மற்ற முனிவர்கள் இந்த இடத்துல ஒரு முனிவரை நம்ம பார்க்குறோம், அஸ்வத்த நாராயண முனிவர் அப்படின்னு. இந்த அஸ்வத்த மரம்னு நமக்கு தெரியும். அது எந்த மரம் அப்படின்னு, அந்த அஸ்வத்த மரத்தில் அமர்ந்து தவம் செய்ததால் இவருக்கு நாராயணனை ஜபம் செய்ததால் இவருக்கு அஸ்வத்த நாராயண முனிவர் என்று பெயர் வந்தது. அதனால் இங்கே ஸ்தல விருட்சம் அஸ்வத்தமாக கொள்ளப்படுகிறது. இங்கே நீங்கள் எங்கே போய் தேடினாலும் இந்த ஸ்தல விருட்சம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, எந்த இடத்துலையும் கிடைக்காது. அது ஆகமத்தில் வேற மாறி போய் வந்ததுனால, இந்த முனிவருக்கு பிரத்யட்சமாக பகவான் காட்சி அளித்ததுனால இந்த இடம் என்னவா காட்சி அளித்திருக்கான், வராக அவதாரமாக காட்சி அமைச்சிருக்கான். 2-3 இடங்கள் நம்ம வராக திவ்யதேசம் பார்க்குறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திவ்யதேசம் கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில், விருத்தாச்சலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம். அது வராக பெருமான் அங்கே தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சுயம்புவாக தோன்றியவர் என்று சொல்லக்கூடிய வராகதே க்ஷேத்திரம். அது நமக்கு தெரியல, ஆதிவராக பெருமான் என்று அழைக்கப்படக்கூடியவர். அடுத்தது திருக்கடல் மல்லை பக்கத்தில் வராகமூர்த்தி திவ்யதேசம் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல வராகமூர்த்தியாக வேறு 2-3 திவ்யதேசங்களில் வராகமூர்த்தியாக நம்ம பார்க்குறோம். இங்கேயும் வராகமூர்த்தியாக காட்சி தரார்.
எப்படி எதுக்காக காட்சி தரானே இவன் 2 பேரும் சொக்கட்டான் ஆடின்னு இருக்கா. யார்? பார்வதியும் பரமேஸ்வரனும். சொக்கட்டான் ஆடுற போது அந்த ஆட்டத்தில் எப்பயுமே லேடிஸ் தோக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் அவளுக்கு ஒரு தோற்று போயிட்டா அப்படின்னா அவளுக்கு கோபம் வந்துடும், அகங்காரம் வந்துடும். அதனால் அந்த இது எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா பார்வதி கிட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இவராவது விட்டு கொடுத்துருக்கலாம், சிவபெருமானாவது, பெருமாளாக இருந்தால் விட்டு கொடுத்துருப்பார், போனால் போகிறது அப்படின்னு. சிவபெருமான் விட்டு கொடுக்கல, பார்வதி தோற்றுட்டா. அதில் தோற்றதுனால இவர் சும்மா இருக்க வேண்டியது தானே. இவர் தனக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆடிருக்கார். அப்பயே ஜெயித்த உடனே சிவபெருமான் டான்ஸ் ஆடிருக்கார். டான்ஸ் ஆடினோட இவளுக்கு என்னமோ சொல்லுவான், அந்த மாதிரி ஆடட் டு த ஃபயர் அப்படின்ட்டு இவளுக்கு இன்னும் எரிச்சலாகவும் உணர்ச்சி மேம்பட்டும் என்ன சொல்லிட்டா, அவருடைய ஆடல் மட்டுமல்ல, அந்த ஊடலினால் வரக்கூடியது, அவர் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உடை, ஆடலில் வெளிப்படக்கூடிய அந்த ஊடலில் வெளிப்படக்கூடிய அந்த ஆடை, அதை பற்றி அவர் சொல்லிட்டார். யார்? சில உரைகள் உமையவள், அதாவது பார்வதி சிவபெருமானை பார்த்து சொல்லிட்டார். சொன்னால் இவருக்கு ருத்ரனுக்கு கோபம் வந்துடுறது. ருத்ரன் அப்படின்னாலே, ஏன்னா அது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்த வார்த்தை சிவபெருமான், அந்த எப்போ தாண்டவம் ஆடுறாரோ அப்போ அவருக்கு பேரே ருத்ரன்னு பேர் வந்துடும். ருத்ர தாண்டவம். ருத்ரனாக மாறினத்தினால அவள் என்ன சொல்கிறா, நீ உன்னுடைய அழகை இழந்து விடுவாய் அப்படின்னு சபிச்சுடுறார். இந்த அழகை இழந்து அழிந்து விடுவாய் அப்படின்னுச்சே உமையவளுக்கு அது வரைக்கும் பெண்களுக்கு யாருக்குமே முக்கியமானது ஒரு அழகு. நீ அழகை இழந்து விடுவாயின்னு உடனே தன்னுடைய சுயரம், இது ஒரு அல்பம், ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன ஆட்டத்தில் நாம் தோத்துட்டோம், இதற்காக போய் நம்ம பரிகசிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஞானோதயம் அப்போ தான் வர்றது போட்டிருக்கு. சபிச்சதுக்கு அப்புறமா தான். நீங்கள் நம்ம பல கதைகளில் பார்த்துருக்கோம், சபித்த பின் தான் ஞானோதயம் எல்லாருக்குமே வரும். சபிக்கப்பட்டவருக்கும் சரி, சபிப்பவருக்கும் சரி. இது உடனே என்ன ஆகுது, இவர் கேட்குறா, இந்த மாதிரி நான் திரும்பவும் உங்களை அடைவது எப்போது அப்படின்னு பார்வதி கேட்குறா. என்னுடைய அழகு எப்போது திரும்பி வரும் அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறார், காஞ்சி காமகோட்டத்தில் எங்கே பஞ்சதீர்த்த கரையில் வாமனரை நோக்கி நீ தவம் செய் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்கிறார். என்ன அர்த்த விசேஷம்னு எனக்கு இங்கே புரியல. பெருமாளை நோக்கி தவம் செய் அப்படின்னு சொல்லிருக்கலாம், ஆனால் இவர் என்ன சொல்கிறார், வாமனனை நோக்கி தவம் செய் அப்படிங்கிறார். இது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீ ஏன் வாமனை நோக்கி தவம் செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வரும் நமக்கு. இவ கேட்கல, நினச்சுண்டா. அந்த வாமனாவதாரத்தை எடுத்துக்கு அப்புறம்தான் வாமனனா இருந்தது. ஆனால் இங்கே நம்ம பார்த்தோம்னா இது கல்வனூரில் பெருமான் வாமன விமானம் இதெல்லாம் ரைட்டு தான். வராக பெருமாள் அப்படின்னு காட்சி தரார், ஆதிவராக பெருமாளாக காட்சி தரார். ஆனால் இவர் சொல்கிறது நீ வாமனனை குறித்து தவம் செய் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வாமனனுக்கும் இந்த பூமிக்கும் தொடர்பு உண்டு, வராகத்திற்கும் இந்த பூமிக்கும் தொடர்பு உண்டு. பெருமாள் வராகனாத்தான் காட்சி தரார், ஆனால் இவர் செய்யக்கூடியது, தவம் செய்யக்கூடியது வாமனனை நோக்கி. வாமனாவதாரம் தான் விரிவு, பல பேருக்கு ஞானத்தை உணர்த்திய அவதாரம். சுக்கராச்சாரியாருக்கு ஞானத்தை உணர்த்தியது, மகாபலி சக்கரவர்த்திக்கு ஞானத்தை உணர்த்தியது, வாமனனாக அவதாரம் எடுத்த தாய் தந்தையருக்கு ஞானத்தை உணர்த்தியது, பிரம்மாவிற்கு ஞானத்தை உணர்த்தியது. பிரம்மாவிற்கு அதனால் தானே ஞானம் உணர்ந்ததால் தான் அவர் திருவடி சம்பந்தம் ஏற்பட்டு அந்த திருவடிக்கு தீர்த்தம் சேர்க்கிறார். அந்த தீர்த்தம் தான் தாங்கி கொண்டு அதை, அந்த ஞானத்தை உணர்ந்த சிவபெருமான் தான் அந்த தீர்த்தத்தை தலையில் தாங்கி, ஏன்னா தீர்த்தம் நேர கீழே விழுந்ததுன்னா இந்த பூமி தாங்காது அப்படின்னு அந்த ஞானத்தை உணர்ந்த சிவபெருமான்
தன் ஏற்றுக்கொள்கிறார். 2-3 விஷயங்கள் அவர் தான் ஏற்றுக்கிறார். விஷம் வந்தபோது தான் ஏற்றுக்கொள்கிறார். இந்த தீர்த்தம் வர்றபோது அந்த தீர்த்தத்தை வேறு யாராலுமே தாங்க முடியாது, அவ்வளவு ஒளிமையானது அப்படின்னு அதை தாங்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அந்த உலகத்துலன்னா சிவபெருமான் மட்டும்தான். அவருக்கு ஞானம் ஏற்பட்டது. இவைகள் அனைத்தும் ஏற்படணும் அப்படின்னா நீ அந்த வாமனனை நோக்கி தவம் செய். உனக்கு ஞான விரிவு, எப்படி வாமனனாக இருந்தவன் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தான் என்பது விரிவு, ஞானத்தின் விரிவாக உனக்கு ஞானம் விரிவடையும். கொஞ்ச நிமிஷத்தில் நீ ஞானத்தை இழந்து விட்டால் என் ஞான விரிவு உனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஞானத்தை வாமனனை நோக்கி தவம் செய்யச்சே பகவான் வராக ரூபமாக வெளிப்பட்டு அவளுக்கு காட்சி தரார். அப்படின்னு எந்த இடத்துல? இந்த காஞ்சி காமகோட்டத்திலே பஞ்சதீர்த்த கரையிலே இவள் தவம் செய்கிறாள். உமையவள் தவம் செய்யச்சே சிவபெருமான் சொல்லி அதன் பிரகாரம் செய்யச்சே இவருக்கு வாமனருடைய அருள் கிடைக்கிறது. அருள் கிடைக்கச்சு அங்கே வராகமூர்த்தியாக அவதாரம் எடுத்து அவளுக்கு காட்சி தரார். ஏன் சுவாமி இது என்ன வாமனரை நோக்கி தவம் செஞ்சால் வராகமூர்த்தியாக வந்தால் எப்படி அர்த்தம் இது? ஏன்னா பகவானுக்கு இதெல்லாம் விளையாட்டு சுவாமி. இவன் யாரை சொல்லி தவம் செஞ்சான்? துருவனாகட்டும் பிரகலாதனாகட்டும். பிரகலாதன் நாராயணன் தானே தவம் செஞ்சான், நாராயணன் தானே வந்திருக்கணும். யார் வந்ததங்க? உனக்கு என்ன தேவையோ அதுவாக மாறி வருகிறார் பெருமாள், அவ்வளோதான் விசேஷம். அந்த இடத்திற்கு இரண்டனை கொள்வதற்காக நரசிம்மனாக வரணும். நீ கூட்டது அழைத்தது நாராயணனாக இருக்கலாம், இந்த இடத்திற்கு தேவை நரசிம்மன் அவதாரம் எடுத்து வந்தார். அந்த மாதிரி பார்வதிக்கு உணர்த்த வேண்டி இந்த பூமி அமைதியானவள், பூமித்தாய், நிலமகள், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடியவள், அதை போன்று நீ பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லக்கூடியதாக வராக அவதாரத்திலே பூமியை நான் சுமந்து வந்தேன், அந்த பூமியில் நீ அமர்ந்திருக்கிறாய், தவம் செய்து கொண்டிருக்கிறாய் என்னை நோக்கின்னு விளக்குவதற்காக வராகமூர்த்தியாக அவருக்கு அவதாரம் எடுத்து வந்ததுனால இந்த இடத்துல வராகமூர்த்தியாக நாம் பகவானை வேண்டுகிறோம். வந்தவர் என்ன சொல்கிறார்? அம்மா நீ செஞ்சதெல்லாம் கரெக்டு, சிவன் சொன்னதெல்லாம் கரெக்டு, ஆனால் நீ திரும்பி அவனை சென்று அடைய வேண்டும். அதனால் சிவனுக்கு இப்போ கோபம் தணிஞ்சுடுத்து. நீ என்ன பண்ணு, சிவனை ஒரு மணநாள் லிங்கமாக பிடித்து அந்த லிங்கத்தை பூஜித்து வருவாயே, ஆனால் உனக்கு சிவன் காட்சி தந்து உன்னை ஏற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு வராகமூர்த்தி சொல்லிட்டு மறைகிறார். அதனால் அந்த இடத்துல மறைஞ்சதோடு இல்லையா, இவள் என்ன செய்கிறான்னு பார்க்குறாராம். ஏன்னா அவசரப்பட்டு இவள் வார்த்தையை விட்டுட்டா, அடுத்த அவசரம் தான் தன்னுடைய அழகு போயிடுத்தேன்னு, மூன்றாவது தான் திரும்ப சிவனோட சேரணும் அப்படிங்கிற அவசரம். இந்த அவசரமெல்லாம் பார்த்த பெருமாள் என்ன பண்ணுறாராம், ஒளிஞ்சு நின்று பார்க்குறாராம். அதனால் இவருக்கு கல்வா அப்படின்னு கூட்டதுனால உடனே உங்களுக்கு ஒரு படத்தினுடைய ஞாபகம் வரும் இல்லையா? நாதஸ்வரமும் நாட்டியமும் சேர்ந்த படத்தினுடைய ஞாபகம் வரும். அந்த இடத்துலையும் அந்த வார்த்தையில் தான் அந்த ஒரு பாட்டே தில்லானா மோகனாம்பாள் முதல்ல ஆடக்கூடியது. அந்த பாட்டில் கல்வா அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த வார்த்தை தான் அந்த தூக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பாட்டையே. அந்த மாதிரி இவர் கல்வான்னு இவர் கூட்டாரம் மறைந்திருந்து பார்த்ததுனா கல்வனை போல் எட்டி பார்த்ததால் பெருமாளை கல்வான்னு கூட்டதுனால இந்த இடத்திற்கு கல்வனாக காட்சி தருகிறார் வராகமூர்த்தியாக அப்படின்னு பகவானை வேண்டி திரும்பவும் சிவனை பூஜித்து அவள் சிவன் உடன் சேர்கிறாள். உமையவள் சேர்ற போது உமையல் சொல்கிறாளாம், இந்த இடத்துல எனக்கு அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாளாம். அப்போ தான் பெருமாள் சொல்கிறாராம், ஆமாம்மா என்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா, சில பூத கணங்களால் எனக்கு தொல்லை வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. பூத கணங்கள் எனக்கு தொல்லை தருகின்றன. அதனால் பகவான் இந்த இடத்துல நின்ற கோலமாகவும், சரி நானே உட்காந்துருக்கேன், எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நீ பாட்டுக்கும் பண்ணு, நீ பாட்டுக்கும் என்ன பண்ணு, சிவனை குறித்து லிங்கத்தை பிடித்து வைத்து பூஜை செய் அப்படின்னு உட்கார்ந்துருக்கார். நின்று அமர்ந்து கிடந்த கோலம் இருந்ததுனால 3 விதமான நிலையிலையும் பகவான் இருக்காராம். இந்த இடத்துல காட்சி தருகிறார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு.
ஏன் அந்த பூதகணங்கள் அப்படின்னா எப்பவுமே டிஸ்டர்பன்ஸ். இந்த பூதகணங்கள் அப்படின்னா நம்ம வெளிப்படையாக பார்க்கக்கூடாது. சிவனுடைய பூதகணங்களார் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருக்கலாம், அது ஒன்று. இரண்டாவது, எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அதுக்கு இடைஞ்சல்கள் வருவது வெளியிலேருந்து இல்லை, உள்ளுக்குள்ளேயே மனம் இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த காரியம் செயல் பூர்த்தியாகாதபடி தடுத்து கொண்டே இருக்கும். அது என்ன பூதகணங்களால் வருது? காற்றினால் வரக்கூடியது. மனதினுடைய இந்த மனம் பஞ்சபூதங்களால் ஆனது தான். நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, பூமி. பூமியில் அமர்ந்து இதனுடைய டச்சில் தான் நாம் இருக்கோம். காற்றினால் அசைக்கக்கூடியது, வெளியில் இருக்கக்கூடியது. நாம் அன்னையிட்ட தீ அடிவயிற்று என்று நம் உஷ்ணம் அதிகமாக வரக்கூடியது. இப்படியாக நம் நினைவு எங்கே நிற்கு பகவானை போய் சேரணும்னா ஆகாயத்தை தாண்டி போகணும். இப்படி பஞ்சபூதங்களுடைய நினைவு நம்மை அலைக்கழிப்பதனால் அந்த பூதம் எண்ணங்கள் அலைக்கழிக்கின்றன. அதனால் நீ கவலைப்படாதேன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்ததுனால பகவான் இந்த எங்கே இருக்காரோ ஓரத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த குளக்கரையிலே ஓரத்திலே பூதகணங்களாக காட்சி தருகிறார். இந்த மூன்றையும் இருக்கிறதுனால இருந்த நின்ற நிலையிலே பகவான் காட்சி தரார் அப்படின்னு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்ததுனால இந்த இடத்திற்கு இப்படியார் ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது. இது திருக்கல்வனூர் அப்படின்னு. இந்த பெருமாளை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய் கல்வா காமருவும் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே அப்படின்னு இந்த இடத்தை இவர் மங்களாசாசனம் பண்ணுறார். திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசனமானது நமக்கு விளக்கிறது. இந்த கல்வா அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்முடைய வியாக்கியான சக்கரவர்த்தியினுடைய வேர்டிங்ஸ் நிறைய இருக்குது. பெரிய வார்த்தை. அந்த வார்த்தை நிறைய இடத்துல சொல்லப்படக்கூடிய வார்த்தையானது பிறருக்கு உரிய பொருளை அபகரித்தது தான் கல்வன் அப்படின்னு. இன்னும் பக்தர்களுடைய மனதையெல்லாம் கவர்ந்து செல்லக்கூடியவனாம். அதனால் இவனுக்கு கல்வன் அப்படின்னு பேர் வந்துதான். பகவானுடைய திருமேனியே அவனுக்கு உரியதல்ல, மற்றவர்களெல்லாம் கவர்ந்து செல்லக்கூடியது, மற்றவர்களெல்லாம் கல்வனாக இருந்து அவனை கவரக்கூடியது. அதனால் அவருடைய வார்த்தையில் சொல்லிட்டு ஆஸ்ரிதனுக்கு அனுபாவியமான வடிவை அவனுக்கு கொடாது ஒழிகையிலே ஈஸ்வரனுக்கு அபகாரமாவது அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஒரே ஒரு வார்த்தை, நிறைய வார்த்தைகள் இருக்கு, இந்த ஒரு வார்த்தை எடுத்துப்போம். அதாவது ஆஸ்ரிதன் அப்படின்னா பக்தன், அடியவன். யாரு? ஆஸ்ரிதனுக்கு யார் ஒருவனை ஆசிரியிக்கிறானோ அந்த ஆசிரியிக்கப்படுபவன், ஆசிரியிப்பவன், அந்த ஆசிரியிப்பவனுக்கு பேர் அடியவன். ஆஸ்ரிதன் அனுபாவியமான, எது அனுபாவியம், அனுபவிக்கத்தக்கது எது? பகவானுடைய வடிவு. அந்த வடிவை அவனுக்கு கூடாத ஒழிகையிலே, அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் நீ கொடுத்துட மாட்டக்கு கிருஷ்ணா. அவனை ஏமாற்றி ஏமாற்றி இழுத்து அலைக்கழித்து தானே நீ கொடுப்ப. அதை தான் சொல்கிறார் அவர். ஈஸ்வரனுக்கு அபகாரமாவது, அப்படி செஞ்சாலும் அது அபகாரமா உபகாரமா உனக்கு ஒன்றுமே கிடையாது. பக்தன் எந்த அளவிற்கு ஈடுபாடு கொள்கிறானோ அந்த அளவிற்கு அவனுக்கு சீக்கிரம் கிடைத்து விடுகிறது. அந்த ஈடுபாடு குறைய குறைய விலக விலக நாளாக நாளாக அவனுக்கு அது நாட்பட கிடைக்கிறது. அப்படிங்கிறது தான் இதனுடைய அப்படிப்பட்ட கல்வனாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அவருடைய திருமேனி சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இப்படியாக திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதும் நாம் அடுத்து இன்னொருத்தருடைய மங்களாசாசனம் பார்க்குறோம். பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய மங்களாசாசனம். அந்த பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய மங்களாசாசனம் அப்படிங்கிறது பண்டே உன் துண்டாம் பழ உயிரை என்னது என்று கொண்டேனை கள்வன் என்று கூறாதே மண் தலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உனை கச்சி கள்வா என்று ஓதுவது எது கண்டு? அதாவது எதை வச்சு நான் ஒன்று சொல்கிறது? ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில பேர்கிட்ட இந்த அரசியல்வாதிகள்கிட்டலாம் கேள்வி கேட்டால் அவள் பதிலே சொல்ல மாட்டாள். ரொம்ப சாமர்த்தியமாக ஒன்று அவளுக்கு தெரியாது.
அதனால் எதிர்கேள்வி கேட்டுறது. எப்போ நீங்கள் இந்த ஒரு சொல்லிகிட்டே இருக்கலே இதை எப்போ ரிலீஸ் பண்ணுவேள், ஏன் ரொம்ப அவசியமா? கேள்வி நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுவேள் ஒன்று சொன்னின்னு இருந்தேளே, இன்னும் 1 வருஷத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணேன், 2 வருஷம் ஆகிடுத்து ரிலீஸ் பண்ணுவேளான்னு ஒருத்தன் கேட்டால் அதுக்கு என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேன் அல்லது இப்போ நடக்கும் அப்போ நடக்கும்னு சொல்ல மொழியே எதிர்கேள்வி என்ன கேட்பா, ரொம்ப அவசியமா அப்படின்னு. இவன் நாம் என்ன கேட்டோன்னே மறந்துடுவான். அந்த மாதிரி இவர் கேள்வி கேட்குறாரு, கல்வா என்று ஓதுவது எது கண்டு, உன்னை ஏன் கல்வான்னு சொல்கிறா தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்திலே கொக்கினுடைய வாயை பிளந்தவனா யாரு, பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னது என்று கொண்டேன் கல்வன், எப்படிப்பட்டவன், மண்தளத்தோர் புல்வாய் பிளந்தவன். புல்வாய் பிள்ளைனா புல்வாய் அப்படின்னா கொக்குனுடைய வாயை பிளந்தவன். நம்ம பார்த்துருக்கோம், இப்போ தான் நாராயணத்தில் பார்த்தோம் எப்படி கொக்குனுடைய வாயை பிளந்து. அங்கே பகவானுக்கு பாருங்கோ, பகவானை அவதாரம் எடுத்தாலும் கிருஷ்ணாவதாரத்தில் எந்த இடத்துலையுமே நிம்மதி கிடையாது அவனுக்கு. ஜராசந்தன் 17 தரம் போர் எடுக்கிறான், போர் தொடரான், 18வது தரம் தான் அவருக்கு நிம்மதி. சிசுபாலன், ருக்மிணியினுடைய கல்யாணம் அடுத்த வாரம். சிசுபாலன் பெருமாளை வச்சுட்டே இருக்கான், ஏதாவது நிம்மதி இருக்கா அவருக்கு? இல்லவே இல்லை. குழந்தையா பிறந்ததுலேருந்து அங்கேருந்து இங்கே அப்பா லொங்கு 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 லொங்குன்னு தூக்கின்னு ஓடி வராருங்க. ஏன்னா இதுக்குள்ளே முழிச்சுன்ற போகிறாளேன்னு. அதற்கப்புறமா கம்சன் ஒவ்வொருத்தரையா இங்கேருந்து மிசைல் அனுப்புகிற மாதிரி ஒவ்வொன்றா அனுப்பிச்சுட்டே இருக்கான், ஒவ்வொரு மிசைலாக அனுப்பிச்சுட்டே இருக்கான். ஒரு 10 நாள் ஓஞ்சா இன்னொரு மிசைல் வந்துடும். இந்த மிசைல்லாம் ஓஞ்சுதுன்னு பார்த்தா மின்பிறவையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த நதியில் இருக்கக்கூடிய விஷம் அங்கே வரக்கூடியது. இப்படியாக பகவான் எந்த நிமிஷத்துலையும் கிருஷ்ணாவதாரத்தில் இல் பி ஆல்வேஸ் அலர்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தவர். அதனால் சொல்கிறார், புல்வாய் பிளந்த புயலே, அப்படி கருநிறம் கொண்டவனே, எத்தனை காலமாக உனக்கே அடிமையாய் வாழ்ந்து உயிரை என்னுடையது என்று தெரியாமல் செய்து விட்டானே அப்படிங்கிறார். அதாவது உன்னை கச்சி கல்வா, கல்வன் என்று கூறாதே. ஏன்னா ஏன் சொல்லக்கூடாதுன்னா, உன்னை கல்வன்னா திருடன் என்று அர்த்தம். திருடன் எதை திருடி கொண்டவன், என்னை நீ திருடி கொண்டவன், உன்னை நான் திருடுவதற்கு ஒப்புவித்தவன், அப்படித்தானே அர்த்தம். அதனால தானே உன்னை கல்வன் என்று நாங்கள் கொள்கிறோம் அப்படின்னு. அதனால தான் நிலமகள், குலமகள், மலைமகள் எல்லாரும் எம்பெருமானாகிய உன்னிடம் வந்து உன்னை வேண்டுகின்றனர், திருக்கச்சி கல்வா என்று கூறுகின்றனர் அப்படின்னு சாதிக்கிறார்.